இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதல் தற்போது பதிலடி மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. போர் என்பது அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி சென்று வரக்கூடிய நிலையில் ஒரு நாட்டினுடைய உச்சபட்ச தலைவர் சுப்ரீம் லீடரை எப்படி அவ்வளவு எளிதாக கொள்ள முடிகிறது என்பதுதான் உலக நாடு மக்கள் மத்தியில் எழக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. ஈரானுடைய சுப்ரீம் லீடர் என்று சொல்லப்படக்கூடிய அயதுல்லா அலி கமேனி எப்படி கொலை செய்யப்பட்டார்? அப்படி என்றால் அவர் எந்த அளவுக்கு பாதுகாப்பு வைக்கப்பட்டிருக்கிறார்? உயர் பாதுகாப்பு கொண்ட ஒரு தலைவரை மிகவும் பாதுகாப்பு நிறைந்த ஒரு பகுதியில் வைக்கப்பட்ட போதும் கூட எப்படி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலால் கொல்ல முடிந்தது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அந்த கேள்விக்கான பதில் என்பது மிக அதிர்ச்சிகரமாக சுவாரஸ்யமாகவும் இருக்கின்றது. எந்த அளவுக்கு அவர்கள் யுக்தியை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அமெரிக்கா இஸ்ரேல் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது. அந்த வகையில் அயதுல்லா அலி கமேனி இருந்த அந்த பதுங்குக்குழி எப்படி நிர்மூலமாக்கப்பட்டது, அவரோடு இருந்த உறவினர்கள் எப்படி கொலை செய்யப்பட்டார்கள் என்ற பல கேள்விகள், அந்த கேள்விக்கான விடைகள் ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் இந்த தாக்குதல் என்பது மிக துல்லிய தாக்குதல் என்று சொல்லப்படுவது. உலக வரலாற்றில் நடைபெற்ற பல தாக்குதல்களில் மிக துல்லியமான தாக்குதல் அமெரிக்கா இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல் மிக துல்லிய தாக்குதல் என்று சொல்லப்படுவது. முதலில் இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா ஆபரேஷன் எபிக்யூரி என்றுதான் பெயர் வைத்தார்கள். ஆனால் அதற்கு பிறகுதான் அந்த பெயர் இறுதியில் மாற்றி ஆபரேஷன் அயன் பிட் என்ற பெயர் மாற்றி அதிரடியாக தாக்க தொடங்கினார்கள். இந்த நிலையில்தான் இந்த தாக்குதல் நடைபெற்ற போது அயதுல்லா அலி கமேனி எங்கு இருந்தார் என்றால் அவர் ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானினுடைய மைய பகுதியில் அவருடைய அலுவலகம், அதிகாரப்பூர்வ அலுவலகம் இருக்கின்றது. அந்த அலுவலகத்துக்குள் மிகப்பெரிய சுரங்கப்பாதை பதுங்குக்குழி ஒன்று உள்ளது. அவருடைய அலுவலகத்துக்குள்ளாக கிட்டத்தட்ட தரை மட்டத்திலிருந்து 100 அடி ஆழம் கொண்டதாக அந்த பதுங்குக்குழி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் பாதுகாப்பு நிறைந்த ஒரு பதுங்குக்குழியாக அது அமைக்கப்பட்டது. இது போன்ற போர்க்காலங்களில் அந்த தலைவரை பாதுகாக்கும் பொருட்டு மிகவும் தொலைநோக்கு சிந்தனையோடு கட்டமைக்கப்பட்ட அதிபயங்கர பாதுகாப்பு நிறைந்த ஒரு பதுங்குக்குழியாக 100 அடி தரைமட்டத்திலிருந்து 100 அடி கீழ் என்றால் கற்பனை செய்து பாருங்கள் எவ்வளவு ஆழமான பகுதியில் அந்த சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது என்று. அந்த சுரங்கப்பாதையில் தான் அவர் பாதுகாப்பாக இருந்திருக்கிறார். அந்த சுரங்கப்பாதை பொறுத்தவரையில் அணு ஆயுதம் கூட தாங்கக்கூடிய வகையில் ஒரு வலுவான கான்கிரீட் கொண்டு மிக வலுவான கட்டமைப்புகள் கொண்டு கட்டப்பட்ட அதிபயங்கர பாதுகாப்பு நிறைந்த ஒரு சுரங்கப்பாதை. அந்த சுரங்கப்பாதைக்குள் தான் அயதுல்லா அலி கமேனி பாதுகாப்பாக இருந்திருக்கிறார். அவரை யாரும் ஒன்று செய்ய முடியாது என்ற மிகப்பெரிய நம்பிக்கையோடு அவர் மற்றும் அவருடைய குடும்பத்தாரும் உள்ளே இருந்திருக்கிறார்கள். அப்போது வழக்கமான காலை அலுவலக பணி ஆலோசனைக்கு நடத்தியதாக கூறப்படுகிறது. அயதுல்லா அலி கமேனி வழக்கமான அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்ட அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் துல்லிய தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அந்த தாக்குதலை பற்றி சற்று விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் பதுங்குக்குழியை தகர்க்க 12 முதல் 15 வரையிலான அதிசக்தி வாய்ந்த குண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த குண்டுகளை பயன்படுத்திதான் அந்த பதுங்குக்குழியை அவர்கள் நிர்மூலமாக்கி இருக்கிறார்கள். முதற்கட்டமாக இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட அதிபயங்கர குண்டுகளை பொறுத்தவரையில் GBU 57 MOP குண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த குண்டுகள் சுமார் 14,000 கிலோ எடை கொண்டதாகவும் இது நிலத்திற்கு அடியில் 200 அடி ஆழம் வரை ஊடுருவி சென்று, அதாவது நிலத்திலிருந்து 200 அடி ஆழம் வரை ஊடுருவி சென்று மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை கொண்ட அதிபயங்கர குண்டுகள். இந்த குண்டுகள் தான் அமெரிக்கா பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதன் மூலமாக தான் அவருடைய திட்டம் என்பது நிறைவேறி இருக்கிறது. அயதுல்லா அலி கமேனி கொல்ல வேண்டும் என்ற திட்டம் நிறைவேறியிருக்கிறது. அதாவது இதற்கு மிக முக்கியமாக பயன்பட்டது என்பது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய உளவு பிரிவு தான். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த ஒரு மாதமாகவே அயதுல்லா அலி கமேனியை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய உளவு பிரிவு என்பது தொடர்ந்து கண்காணித்து வந்திருக்கிறார்கள். அவர் எங்கு செல்கிறார், எந்த நேரத்தில் என்ன செய்கிறார், எங்கு இருக்கின்றார் உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் ஒரு மாதமாக கண்காணித்து வந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த தாக்குதல் திடீரென்று மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் கிடையாது. ஒரு மாதத்துக்கு முன்பே திட்டமிட்டிருக்கிறார்கள். அயதுல்லா அலி கமேனியை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. ஒரு மாதமாகவே உளவு பிரிவு என்பது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் உளவு பிரிவு என்பது தொடர்ந்து கண்காணித்து வந்திருக்கிறார்கள். அயதுல்லா அலி கமேனியுடைய அறையில் இருக்கக்கூடிய பதுங்குக்குழியுடைய வரைபடம் முதற்கொண்டு அனைத்தையும் எடுத்து அந்த பதுங்குக்குழி எந்த வகையில் கட்டமைக்கப்பட்டது, எத்தனை அடி ஆழத்தில் உள்ளது, அவர் எங்கு இருப்பார் உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் உளவு பிரிவு சேகரித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக தாக்குதல் என்பது மிக மிக சாதாரணமாக மிக நீண்ட நேரம் சென்றால்
அயதுல்லா அலி கமேனி உள்ளிட்ட அனைவரும் சுதாரித்துக் கொண்டு உடனடியாக மாற்று பாதை வழியாக பாதுகாப்பு இடத்துக்கு வெளியேற முடியும். அதனால் என்ன செய்தார்கள் என்றால், ஒரே நிமிடத்துக்குள்ளாக கண் இமைக்கும் நேரத்தில் சரமாரியாக குண்டுகளை வீசி சுதாரிப்பதற்குள்ளாக ஒட்டுமொத்தமாக முடிக்கப்பட்டிருக்கிறது இந்த திட்டம். அதாவது இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 30 நொடிக்குள்ளாகவே கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட குண்டுகள் ஒரே இடத்தில் வீசியிருக்கிறார்கள். வெவ்வேறு இடத்தில் வீசினால் தாக்கம் என்பது குறைவாக இருக்கும். அந்த 100 அடி ஆழத்தில் துளை போட முடியாதனால் ஒரு புள்ளியை குறிவைத்து, ஒரு புள்ளியை டார்கெட்டாக வைத்து அந்த புள்ளியை நோக்கி 10 வினாடிகளில் 6க்கும் மேற்பட்ட குண்டுகள் ஒரே இடத்தில் அடுத்தடுத்து வீசியிருக்கிறார்கள். இதன் மூலமாக அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய ஓட்டை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ராட்சத குண்டுகள், MOP குண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது 100 அடி ஆழம் வரை ஊடுருவி சென்று நிர்மூலமாக்கக்கூடிய சக்தி கொண்ட அந்த குண்டுகள், ராட்சத குண்டுகள், அதிசக்தி வாய்ந்த குண்டுகள் ஒரே இடத்தில் 6க்கும் மேற்பட்ட குண்டுகள் வீசி துளையிட்டு சேதமாக்கிய பிறகு அந்த சக்தி வாய்ந்த குண்டை உள்ளே செலுத்தியிருக்கிறார்கள். அந்த குண்டு 100 அடி ஆழம் வரை உள்ளே சென்று அனைத்தையும் துவம்சம் செய்துவிட்டது. இது அனைத்தும் ஒரு நிமிடத்தில் நடந்திருக்கிறது. ஒரே நிமிடம் தான். ஒரு நிமிடத்தில் ஒட்டுமொத்தமாக அதிபயங்கர பாதுகாப்பு நிறைந்த ஒரு சுரங்க பாதையை, பதுங்குக்குழியை நிர்மூலமாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் என்ன நடக்கிறது என்று சுதாரிப்பதற்குள்ளாக ஒரு நிமிடத்தில் நடந்திருக்கிறது என்றால் யோசித்து பார்க்கலாம். அவர்கள் எங்கேயும் தப்பிக்க முடியாது, என்ன நடக்கிறது என்று யூகிக்க முடியாது. அந்த அளவுக்கு சுதாரிப்பதற்குள்ளாகவே இந்த திட்டத்தை, இந்த பணியை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஒன்று சேர்ந்து முடித்திருக்கிறார்கள். ஈரானுடைய வான் பாதுகாப்பு கவசம் ஏன் வேலை செய்யவில்லை, அதை ஏன் தடுக்கவில்லை என்ற கேள்வி வரும். ஆனால் ஈரானுடைய வான் பாதுகாப்பு கவசம் செயல்படுவதற்கு முன்னதாகவே இந்த ஒட்டுமொத்தமாக இந்த பணி என்பது முடிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சில நிமிடங்கள், ஒரு நிமிடத்தை முடித்திருக்கிறார்கள், அடுத்த சில நிமிடங்கள் வரையிலும் அந்த அதிர்வுகள் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த தாக்குதலில் அயதுல்லா அலி கமேனி, அவருடைய குடும்பத்தினர் மற்றும் ராணுவ ஆலோசகர், பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட பல 200க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் மிக முக்கியமான தாக்குதலாக, மிக துல்லிய தாக்குதலாக பார்க்கப்படுகிறது. முதலில் 1 மாதமாக நோட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த பதுங்குக்குழியுடைய முழு வரைபடத்தையும் எடுத்திருக்கிறார்கள். அவர் எங்கிருப்பார் என்பதை கண்டறிந்திருக்கிறார்கள். அப்படியே மிக சாதாரணமாக தாக்க முடியாது, அதே போன்று மிக நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள முடியாது. இரண்டையும் தவிர்த்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்த பிறகுதான் ஒரே நிமிடத்தில் அடுத்தடுத்த குண்டுகளை ஒரே இடத்தில் செலுத்தி, சக்தி வாய்ந்த குண்டை உள்ளே செலுத்தி, ஒட்டுமொத்தமாக மிக பாதுகாப்பு நிறைந்த அணுசக்தியாலும் ஒன்றும் செய்ய முடியாது, அணு ஆயுதத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கான பதுங்குக்குழி என்பது ஒரு நிமிடத்தில் தரைமட்டமாக்கி இருப்பது மூலமாகவே இந்த போர் என்பது எந்த அளவுக்கு மிக தீவிரமாக நடைபெற்றிருக்கிறது. அமெரிக்காவுடைய ஆபரேஷன் அயன் பிஸ்ட் என்பது எந்த அளவுக்கு தீவிரமாக அவர்கள் துல்லிய தாக்குதல் மேற்கொண்டிருக்கிறார் என்பது இதன் மூலமாக தெரிய வருகிறது. அந்த அளவுக்கு சரம் மாறியான அதிசக்தி வாய்ந்த ஒரு யுக்தியை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இதன் மூலமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது அடுத்தடுத்த நகரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இப்ப ஈரானும் பதில் தாக்குதல் நடத்த தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள், மத்திய கிழக்கில் நிறுத்தப்பட்டிருக்கூடிய USS ஆபிரகாம் லிங்கன் போர்க்கப்பலையும் தாக்க தொடங்கி இருக்கிறார்கள். இப்படியாக சரியாக திட்டமிட்டு ஒரு நாட்டினுடைய சுப்ரீம் லீடரை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சேர்ந்து பல்வேறு யுக்திகளை, அதிநவீன சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பயன்படுத்திக் கொண்டிருப்பது என்பதுதான் உலக அளவில் பேச்சு பொருளாக மாறி இருக்கின்றது.